ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 27 ஜூலை 2026 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 2026 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்ண போறார். அது என்னங்க வக்ரகதி? சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகிற காலம். சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல ஜென்ம சனியா இருக்காரு பாத்தீங்களா? மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறதுல இல்லைங்க, மீனத்திலேயே தான் இருப்பாரு. அவர் சில நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் சனியினோட ஒரு எஃபிகசி குறைஞ்சிடுமா, இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா அவரோட ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு ராசியினோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. இது நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்ல போறோம். முற்பகுதி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார். பிற்பகுதி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன மாதிரி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது ரிவ்யூ, கர்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், கர்மிக் லெசன், பழைய விஷயங்கள் திரும்பி வரா மாதிரி தோணும். நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது மாறும். அதே மாதிரி இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது நடக்காம போறதுக்கும் தாமதம் ஆகிறதுக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக உங்க ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு? நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள், சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, ரிஷபத்துக்கு எல்லாத்துக்கும் இப்ப மனசுக்குள்ள ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு யோஜனை இருக்கும். என்னடா அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நம்மளுக்கு சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல வந்தார், லாப சனியா வந்தார். ஏதோ ஒரு விதத்துல நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு பெருத்த லாபத்தை கொடுப்பார், நிரந்தரமான லாபம், ஸ்திரமான லாபம் கொடுப்பார். தீபாவளி கூட சொன்னாங்க, இப்ப அவங்களே சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பேசுறாங்களே அப்படின்னுமா. ஒரு ஜோதிடர்களா நாங்க எல்லா பயிற்சி பலன்களும் பேசுவோம். கோச்சார பிரகாரம் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப சனி வக்ர பயிற்சி அப்படின்னாலே, வக்ரம் அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வாரு அப்படின்ற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு லாப சனியா இருக்காரு. லாப சனி 2028 வரைக்கும் ஒரு லாப சனி தான். நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபங்களை கொடுக்கதான் போறாரு. அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தா என்ன, குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல இருக்கு. ஆக நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல ஒரு ப்ராஃபிட், நண்பர்களால் ஆதாயம், மூத்த சகோதர சகோதரிகளால் ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு இணக்கம் எல்லாத்தையும் கொடுக்கதான் போற. கவலைப்பட வேண்டாம். அப்ப எல்லாமே பிளஸ் தான் எங்களுக்கு இல்லையா? ஆமா, எல்லாமே பிளஸ் தான். நீங்க தொழில்னு ஒண்ணு செஞ்சா போதும். ஆண்களை பத்தி நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லம்மா. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ராசி ஆண்களும் வேலை அப்படின்ட்டு செய்வாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. நல்ல திறமை இருக்கும், நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் கற்பூர புத்தி, சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா புடிச்சுப்பாங்க. ஆனா வேலை செய்யாம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு ரீசன்னா, என் கணவருக்கு பிடிக்கலைங்க, எங்க குழந்தை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி, என் கணவர் வீட்டுல வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். நமக்காக வாழ்வோமா? புரியுதுங்களா? இப்ப 2028 வரைக்கும் நல்லதுதான் நடக்க போகுது. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன கொடுப்பாரு? லாபத்தை கொடுப்பாரு. குருனோட பார்வை இருக்கிறதுனால அவர் லாப சனியாவே நிறைய லாபத்தை கொடுப்பார். கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் 9 மற்றும் 10க்கு அதிபன். பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாளா நான் சூப்பரான ஒரு தொழில் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் பயங்கரமா டான்ஸ் ஆடுவேங்க, ரிஷபமாச்சே, சுக்ரன் தானே ராசி அதிபன். எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ் ஆடுவேன், நல்லா பாடுவேன், நல்ல திறமை அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செஞ்சேன். கல்யாணம் ஆன பின்னாடி மொத்தமா விட்டுட்டேன். சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருந்தேன். கல்யாணம் ஆன பின்னாடி குழந்தை ஒண்ணு பிறந்துச்சு, மொத்தமா விட்டுட்டேன். திருப்பி அந்த தொழில் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அந்த வேலைக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன், டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பாட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்படி பல யோஜனைகள் உங்களோட தொழில் குறித்து இருக்கு அப்படின்னா, சில யோஜனைகள் சாலிடா, சில ஆசைகள் சாலிடா நிறைவேறும். கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களோட பாக்கியம் குறிச்சு ரிஷபம் எப்பயுமே எப்பயுமே எனக்குலாம் லக்கெல்லாம் வர்றது இல்லைங்க. ஏன்னா நாங்க ரிஷபத்துல பிறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம பிறந்ததே ஒரு லக்குமா. நீங்க ஏமா உங்களுக்கு லக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க? எந்த ராசிக்கு இருக்கு அப்படி ஒரு பிளஸ்னஸ்? துலா ராசி அன்பர்கள், ராசியாதிபன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனாவே இருந்தாலும் துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் டிஃபரன்சஸ் இருக்கதானே செய்யுது இல்லைங்களா? மெயின் டிஃபரன்ஸே ஆண் ராசி பெண் ராசி. அந்த நளினம், அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ரிஷபத்துக்கு. அப்ப ரிஷபத்துல நீங்க பிறந்ததே ஒரு பெரிய வரும். ஐயோ, ஏன் ரிஷபத்துல பிறந்துட்டோம், ரிஷபத்துல பிறந்து நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கலப்பா அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. ரிஷபத்துல நீங்க பிறந்திருக்கதே உங்க வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.
நம்மளுக்கு கிடைக்காத ஒரு உண்மையான அன்பு, காதல், ரொமான்ஸ், லவ் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு, நம்ம சாதிக்கணும். நம்ம யார் பின்னாடியும் போகவே வேண்டாம். நம்ம பின்னாடி 100 பேர் வருவாங்க. இப்ப யார் பின்னாடிலாம் நீங்க போறீங்களோ, அவங்கலாம் உங்கள ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அவங்கலாம் உங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவங்களா உங்களோட நல்ல குணத்த அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன் கிட்ட நீங்க சொல்றீங்க. இளம் வயசா இருந்தாலும் சரி, மத்தியம வயசா இருந்தாலும் சரி. ஒரு பெர்சன் கிட்ட என் கணவரால எனக்கு இவ்ளோ பிரச்சனைங்க. எங்க வீட்ல எங்க மாமியாரால இவ்ளோ பிரச்சனை. நான் ஒரு பையன லவ் பண்ணேன். ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருந்தேன். இவனால இவ்ளோ பிரச்சனை. அவன் வந்து என்ன பண்ணுவான், உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ற மாரி சொல்லி, உங்க விதத்துல அதாவது உங்க சார்ந்து அவனுக்கு என்ன பாசிட்டிவ் வருதோ அத யூஸ் பண்ணிட்டு போறான். இதுதானே நீங்க அனுபவிச்சது இப்போ வரைக்கும். கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் அப்படின்றது எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு அலட்டிக்கினீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயங்க. பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா, அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் இருக்கு. அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறும். ஜாக்வார் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் வேலையே செய்யல. ஜாக்வார் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் குடுப்பாரா? இல்ல. நான் வந்து நல்ல வேலை செய்றேன். நல்லா சம்பாதிக்கிறேன். இருந்தாலும் எனக்குன்னு என்னால செலவு பண்ணிக்க முடியல. ஃபேமிலின்னே இருந்தேன். இப்ப உங்களுக்குன்னு என்ன ஆசைகள்? ஷாப்பிங் போணும்னு ஆசைப்பட்டேன். 10 பட்டு புடவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுவா இருந்தாலும் நெறைய ஆசைகள் இருக்குன்னா, சில ஆசைகள் நிறைவேறும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். யுஎஸ்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நெறைய ஆசைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். ரிஷபத்துக்கும் ரொம்ப நெறையவே இருக்கும். அதுல சில ஆசைகள் சாலிடா நிறைவேறும். கவலைப்படணுன்ற அவசியமே இல்லம்மா. இது ஒரு பெரிய பிளஸ். சரி, கடைசி 40 நாட்கள் சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. குருனோட பார்வை இருக்காது. அப்ப அந்த 40 நாட்கள் என்ன ஆகும்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உங்க ஃபோன் எடுத்து பாருங்க. நீங்க வேணாம் அப்படின்னு பிளாக் பண்ண நெறைய பெர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக். அவங்க ரொம்ப டாக்ஸிக்கு. உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, காயப்படுத்தியிருக்காங்க. உங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல. நம்ம இத வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான விதத்துல எடுக்கக்கூடாது. மனதளவுல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அளவுல உழைப்பு அப்படின்றத நம்மள திருடி நம்மள வந்து தூக்கி போட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட பெர்சன்ஸ் வேற ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து திருப்பி உங்க கான்டாக்ட்ல வருவாங்க. உங்க மனசு, ஐய்யயோ! அவங்க மேல நம்ம அவ்ளோ ஆசை வச்சுமே நம்ம மறந்தா தானே! மறந்தால் தானே நினைக்கணும் மாமான்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி மறந்தா தானே நம்ம வந்து நினைக்கிறதுக்கு. எப்பயுமே ஆன் அண்ட் ஆஃப் அவங்களோட ஞாபகத்திலேயே இருக்கீங்க அப்படின்னும்போது, அது வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவீங்க ப்ளீஸ். டாக்ஸிக்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஃபில்டர் பண்ணுவீங்க. அக்செப்ட் பண்ணாதீங்க. இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க இந்த 40 நாட்கள். ஆக மொத்தம் ரிஷபத்துக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாரி பலன்கள கொடுக்க போகுது அப்படின்னா சூப்பரா இருக்குமா. டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நெறைய மேட்ச் ஆயிருக்கும்மா. சந்தோஷம்மா. பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அததாம்மா நாங்க சொல்றோம். எங்க சுய ஜாதகத்த நாங்க ஒரு முறை முழுசும் தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு விருப்பப்பட்டாலும், அம்மா எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்மா. முன்னாடி, பின்னாடி எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு. இது 1 வருஷம், 2 வருஷமாவா? எத்தன வருஷமா இந்த பிரச்சனையோடவே வாழறது? முடியலம்மா எங்களால. வயசு இருக்கும்போது சமாளிச்சோம். இப்ப வயசும் இல்ல, சமாளிக்க முடியலம்மா. இந்த பிரச்சனைகள்லாம் எப்பம்மா ஓயும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்கும்மா. உங்க சுய ஜாதகத்த பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அம்மா என் புள்ளையினால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் நானு. பையன் ஒண்ணும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான். எங்க குடும்பத்துக்கு ஒத்தே வராத ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு, அவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். பொருத்தமும் போய் பார்த்தோம். பார்க்கும்போதே பொண்ணு ஒத்து வரலம்மா எங்களுக்கு. நாங்க காசு, பணம், வசதி, அந்தஸ்து, ஜாதி, மதம்லாம் பார்க்கல. ஆனா பொண்ணு ஒத்து வரல. பொண்ண பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒத்து வரும்னு தோணலம்மா. கேட்க மாட்டேங்கிறாம்மா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இதுக்கு வேற வழியும் வாய்ப்பும் இருக்கா? அந்த பையன் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிப்பானா? இல்ல நாங்க பார்க்குற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பானா? இப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அம்மா நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். இப்ப கௌரவமான குடும்பத்துல தான் நெறைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு தண்டா பழகுதுங்க. தப்பு தண்டா பண்ணுதுங்க. தப்பானவங்க கிட்ட பழகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத ஒரு பையன் கூட பழகி, அந்த பையன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கினா கூட பரவாயில்லம்மா. இன்னமும் லிவ் இன் இருந்து, ரிலேஷன்ஷிப் இருந்து, டேட்டிங் இருந்து, என் பொண்ணுக்கு எப்பம்மா திருந்தும்? நான் சொல்ற பையன கல்யாணம் பண்ணிக்குமா? நல்ல கௌரவமா என்ன வாழ விடுமா? பையன் தேவையில்லாத சில வஸ்துக்களுக்கு ஆளாயிட்டான். போதை வஸ்துக்கள் இதெல்லாம் ஆளாயிட்டான். அவன் மாறுவானா? இந்த மாரி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்க தான் செய்யுது. அதுக்கு மேல ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சிலர் வந்து சிம்பிளான விஷயம் கேட்பாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம்மா. பலமுறை வீடுக்கு அட்வான்ஸ் குடுத்துட்டேன். வீடு கட்ட முடியல. எங்களுக்கு பூமி யோகம் இருக்கா? இல்லையா? வீட்ல தங்கமே நிக்க மாட்டேங்குதும்மா. தங்கமே சேர மாட்டேங்குது. நாலா பக்கமும் கடன் இருக்கு. கடன்லேருந்து வெளிய வந்துருமா? இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு உங்க சுய ஜாதகங்க. சுய ஜாதகத்த பார்த்தா எந்த பிரச்சனை எப்ப தீரும்? இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் 10 வருஷம் தொடருமா? 5 வருஷம் தொடருமா? இன்னும் 5 மாசத்துல முடிவடைஞ்சிருமா? இல்ல இப்பயே முடிவடைஞ்சிடுமா? இப்படி பல விஷயங்கள் தெரியும்.
ஆக என்கிட்ட உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எந்த குறைகளா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.